மே 2012 சென்னையில் இருக்க ஒரு ரியாலிட்டி ஷோ டீமுக்கு ஒரு கால் வருது. அந்த காலர் அவனை அருண்குமார் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு சின்ன கிராமத்துல இருந்து கால் பண்றேன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். கூடவே அதே கிராமத்துல இருக்க மீனான்ற ஒரு பொண்ணு நானும் லவ் பண்றோம். இது அந்த பொண்ணோட அப்பாவுக்கு தெரிஞ்சு எங்களை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறாரு. எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு கேட்கறான். அந்த டீம் உடனே அருண் அண்ட் மீனா 2 பேரையுமே அடுத்த நாள் மார்னிங் அவங்க ஆஃபீஸ்க்கு வர சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரி 2 பேரும் அங்க போனதும் அவங்கள நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் 2 பேரோட பேரண்ட்ஸையும் வர சொல்லி அவங்களையுமே தொடர்ந்து கேள்விகள் கேட்கறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த ஷோல ரெக்கார்ட் பண்றாங்க. அப்போ ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அந்த டீமுக்கு தெரிய வருது. என்னன்னா அருண்குமாருக்கு 24 வயசு, ஆனா மீனாக்கு வெறும் 16 வயசு தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க +2 எக்ஸாமே முடிச்சிருக்காங்க. இதை கேட்ட அந்த டீம் ஷாக் ஆனாலும் அவங்க 2 பேரோட உயிருக்கு அவங்க சொன்ன மாதிரியே ஆபத்து இருக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அந்த ஷோவோட ஆங்கர் நீ மைனர் உன் பேரண்ட்ஸ் கூட தான் இருக்கணும்னு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணு அவங்க கூட போக மாட்டேன்றதுல உறுதியா இருக்கா. இன்னும் டீட்டெயில்டா கேட்கிறப்போ அந்த பொண்ணு இன்னொரு விஷயத்தையும் சொல்றா. ஒரு நாள் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போய் என் அப்பா என் கழுத்துல கத்திய வச்சு அவனோட ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணலனா என்ன கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டினாருன்னு சொல்றா. மீனா உண்மையதான் சொல்றாளான்ற சந்தேகத்துல அந்த டீம் வேற என்னெல்லாம் பண்ணாருன்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு கொடுத்த பதில் ஏன்டா அந்த கேள்வியை கேட்டோன்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்திருக்கு. ஏன்னா மீனா என் அப்பா என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாருன்னு சொல்லியிருக்கா. அது கூடவே இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்தையும் சொல்றா. என் அப்பா எங்களை மாதிரியே இன்னொரு கப்பலையும் கொலை பண்ணி எங்க வீட்டு வாசல்ல புதைச்சி வச்சிருக்காருன்றத சொல்றா. இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆன டீம் மீனாவோட அப்பா கிட்ட கேட்டப்போ அவரோட ரியாக்ஷன் சந்தேகத்தை வர வச்சிருக்கு. அண்ட் 2 பேரோட பேரண்ட்ஸும் இந்த ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணாதீங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஷோ முடிஞ்சதும் அந்த டீம் அந்த பொண்ணோட அப்பாவை ஃபாலோ பண்ணிட்டு போனதுல வெறும் லவ் மேட்டரா மட்டும் இருந்த இந்த கேஸ் நிறைய கொலைகள்ல சம்பந்தப்பட்ட ஒரு கொலைகாரனை வெளிச்சத்து கொண்டு வருது. யார் அவன், என்னெல்லாம் பண்ணியிருக்கான், யாரெல்லாம் கொலை பண்ணியிருக்கான்றதை தெரிஞ்சுக்க பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.